நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையில ஒருத்தர் மரிச்சு போகும்போது இன்னைக்கு காதலி எப்படி யாரோ ஒருத்தர் செத்து போயிடுறாங்க. இவங்க சாகிறதுலாம் உயிரோட எழுப்பி வரதில்லை. அப்ப இவங்க சாகிறது வேஸ்ட். நம்ம ஒருத்தர் உண்மையில உயிரை தரோம் அப்படின்னா உயிரோட நம்ம எழுப்பிடணும்ல. சோ அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில். ஆனா நம்ம மரித்து கிடந்தோம், பாவத்துல விழுந்து கிடந்தோம், நமக்காக ஒருத்தர் ஜீவனை தந்தார். அவரால் மட்டும் தான் நம்ம எழுப்ப முடியும், நம்ம ஆத்மாவை எழுப்ப முடியும். மரித்து போன பாவத்துல சாபத்துல செத்து போன நம்ம ஆத்மாவை எழுப்ப அவரால் மட்டும் தான் முடியும். மனுஷன் நேசிக்கிறேன் போய் சொல்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லுது, அவர் வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டு பண்ணினார் என்று. அதே போல பரலோகத்துல ஒரு வார்த்தை சொல்லி நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போயிருக்கலாமே. ஆனா ஏன் இறங்கி நம்ம மத்தியில வாசம் பண்ணியது தெரியுமா? அவரோட அன்பை உனக்கும் எனக்கு ப்ரூவ் பண்ணணும்ல. உண்மையிலே நான் அவனை நேசிக்கிறேன், உயிரை கொடுத்து நேசிக்கிறேன். அந்த அன்பை காட்டுங்க அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உண்மையான அன்புங்க. அந்த அன்புக்கு நம்ம சமயத்தை கொடுப்போம், நேரத்தை கொடுப்போம். தேவையில்லாத இந்த உலகத்தின் மனுஷனுடைய அன்பு வேற சொல்றது. மனுஷனை நம்பாத, மனுஷன் அன்பு போய் மனுஷனோட அன்பு தனிந்து போகும். வேற ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் அன்பா இருக்கிறானா வேதம் பொய்யாருமே. வானம் பூமி அழிந்து போல ஒரு வார்த்தை அழிந்து போகாது. அப்ப மனுஷனோட அன்பு தனிந்தே போகும். அதுல எந்த ஒரு மாற்றம் கருத்து கிடையாது. ஆனா தேவனுடைய அன்பு மட்டும் உண்மையான அன்பு. நித்தியமா நேசிக்கணும். நித்தியமாய் அவரை வச்சுக்க விரும்புறாரு. இல்ல நித்தியமா நம்ம அவரை எடுத்துக்கொள்ள மாட்டாரு. நித்தியமா நம்ம கூட வச்சுக்க நினைக்கிறாருன்னா அப்ப அவரை நித்தியமா நேசிக்கிறார்.